Hi children, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு Green Day celebration நடக்குது. அதுக்கு என்ன கொடுக்க போகிறோம்? மரக்கன்றுகள் கொடுக்க போகிறோமா? அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க, பிளாஸ்டிக் பேக்ஸை கம்மி பண்ணிக்க சொல்லுங்க. மண்ணில் பிளாஸ்டிக் பேக்ஸை போச்சு அப்படின்னா மரங்கள் வளராது, தண்ணி பூமிக்குள்ளே போகாது, மறுபடியும் மரங்கள் அந்த காற்று வழியாக பூமிக்கு கொண்டு வராது. அதில் பிளாஸ்டிக் பையில் கூட நிறைய வேணாம், பிளாஸ்டிக்கே வேணாம், துணி பை எடுத்துகிட்டு போகலாம் சொல்லுங்கள். May I now request our respected principal ma'am to felicitate our esteemed chief guest with a token of appreciation. We are truly honored to welcome our chief guest, Mr. Ramalingam sir, senior auditor, veteran journalist, PA to the honorable ex-prime ministers of our country. Sir, we are excited to have you with us and look forward to hearing your words of wisdom. It is an honor to introduce our esteemed chief guest for today's Van Mahotsav Day celebration, Dr. A.S. Venkatesh Sangaya, a distinguished personality in the field of environmental and social development. May I now request our respected principal ma'am to felicitate our esteemed chief guest with a token of appreciation. நான் உங்களோட கலந்துக்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு வெங்கடேஷ் சங்கையா என்ன அழைச்சார். நேற்று நைட்டு தான் என்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு இந்த அரிய சந்தர்ப்பம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சின்ன குழந்தைகள்லாம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. எல்லோரும் செடியாக நட்டு மரமாக வளர்ந்து வாழ்க்கையில் எப்படி வளர்கிறதோ அது மாதிரி மரங்கள் வளர்கிறதோ, சிறந்த மக்களுக்கு பணம் கொடுக்குறதோ, அது மாதிரி எல்லாம் தாய் தந்தைக்கு நல்ல வளமும் நல்ல இதுவும் காப்பாற்றுற ஒரு இதுவை வழங்கணும். குழந்தைகளுக்கும் ஆசி வழங்குகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறும். அனைவருக்கும் வணக்கம். ஹாய் சில்ட்ரன்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? காலையில் சாப்பிட்டீங்களா? எல்லாம் ஹெல்த்தியாக சாப்பிடுவீங்களா? ஜங்க் ஃபுட் சாப்பிடுவீங்களா? வெரி குட். ஸோ இன்றைக்கி Green Day celebration நடக்குது. அதுக்கு என்ன கொடுக்க போகிறோம்? மரக்கன்றுகள் கொடுக்க போகிறோமா? மரம் என்னெல்லாம் பண்ணும் நம்மளுக்கு? பழம் இருக்கும், கொய்யாக்காய் இருக்கும். ஓகே, நம்ம சுவாசிக்கிற காற்றும் மரம் தான் கொடுக்குது, ஆக்சிஜன். மரம் இல்லைன்னா நம்மளால் சுவாசிக்க முடியாது இல்லையா? நம்மளுக்கு உடலுக்கு உணவு கொடுக்குது, ஃப்ரூட்ஸ் கொடுக்குது, சுவாசிக்க காற்று கொடுக்குது. மழை வரணும்னா மரம் இருக்கணும். மழை வந்தால் தான் மரம் வளரும், உணவு கிடைக்கும். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா மரம் வளர்ப்போன்ட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள், பிளாஸ்டிக் பேக்ஸை கம்மி பண்ணிக்க சொல்லுங்கள். மண்ணில் பிளாஸ்டிக் பேக்ஸை போச்சு அப்படின்னா மரங்கள் வளராது, தண்ணி பூமிக்குள்ளே போகாது, மறுபடியும் மரங்கள் அந்த காற்று வழியாக பூமிக்கு கொண்டு வராது. அதில் பிளாஸ்டிக் பையில் கூட நிறைய வேணாம், பிளாஸ்டிக்கே வேணாம், துணி பை எடுத்துகிட்டு போகலாம் சொல்லுங்கள். நல்ல இயற்கையான உணவுகள் சாப்பிடணும், ஜங்க் ஃபுட்லாம் கேட்கக்கூடாது, சரியா? அப்பா அம்மா கொடுக்குற நல்ல உணவை சாப்பிடுங்க. கடைக்கு போயிட்டு அந்த பேக்கெட்டை பார்த்துட்டு அழகாக இருக்குன்னு கேட்காதீங்க. அதில் உள்ள கெமிக்கல்ஸ் இருக்கும், உடம்புக்கு நல்லதில்லை, சரிங்களா? கம்பு ராகிலாம் தெரியுமா? பேரண்ட்ஸ் போய் குழந்தைங்களுக்கு அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸை சொல்லிக் கொடுங்க. சிறுதானியத்தில் நம்ம உடலுக்கு தேவையான விஷயங்கள் எக்கச்சக்கமாக புதைஞ்சு கிடக்கு. நம்மளுடைய தமிழர்களுடைய வாழ்வியல் முறையில் உணவுக்கான அவசியத்தையும் உணவே மருந்துன்னு சொல்லி நம்மளுடைய மூத்தவர்கள் நம்மளை வளர்த்தாங்க. கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது இந்த ஸ்நாக்ஸ்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி தின்பண்டங்கள்லாம் பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க, அத்தை செஞ்சு கொடுப்பாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தேவைக்காக நம்ம நகர்ப்புறங்களில் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்வியலில் ஒரு தேடுதலை நோக்கி ஓடுறதால அவசர உணவு அவசரமாக நம்ம இப்போ சாப்பிட்டுருக்கோம். ஸோ நல்ல உணவை, சிறுதானிய உணவுகளை பிள்ளைகளுக்கு மறுபடியும் கொண்டு நம்மளுடைய பாரம்பரியான சத்துமிக்க உணவை உலகம் பூரா எடுத்து போய் சேர்க்கணும். ஸோ பேரண்ட்ஸ், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய
வாழ்வியலில் ஒரு அங்கமாக தமிழருடைய பண்பாட்டில் ஒரு விஷயமா இருந்தது சிறுதானியமும் நம்மளுடைய தானியங்களும் தான். அதை வந்து மீட்டுட்டு வரணும். என்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் வெங்கடேஷ் சங்கையா. பூமித்ரா நிறுவனத்தை நடத்தி வந்துட்டு இருக்கேன். சென்னையில் 1 ஏக்கர் இடம் எடுத்து செடிகள் உற்பத்தி மையம், சிறுதானிய உணவும் நடத்திட்டு வரேன். உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு ஒரு நாள் வாங்க, வந்து ட்ரை பண்ணுங்க. பிள்ளைங்களை வந்து நம்ம சமைக்க தெரியாதவங்க அதை வந்து பழகிங்க. எங்களுடைய சேனல் பூமித்ரான்ற ஒரு சேனல் வச்சுருக்கோம். அதில் இயற்கைக்கு என்னெல்லாம் நல்லது செய்யலாம், குழந்தைங்களுக்கு என்ன தேவைன்ற விஷயங்கள்லாம் நிறைய தொடர்ந்து பேசிட்டு வரேன். பூமித்ரான்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, போய் பாருங்கள். ஸோ இந்த மரக்கன்றுகள் கொடுக்குற நோக்குன்றது வந்து நான் ட்ரஸ்ட்டு கிடையாது. யார்கிட்டையும் ₹1 வாங்கிட்டு வந்து அது மூலிமா நான் பண்ணலை. என்னுடைய உழைப்பில் இருந்து, நான் பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வரலை. நான் ஒரு சாதாரண உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு ஏக்கத்தோடவும் ஒரு வெற்றியடையணுன்ற ஒரு சிந்தனையோடவும் வாழ்க்கையை ஆரம்பிக்கப்பட்டவன். நான் 20 ஆண்டுகள் 15-17 ஆண்டுகள் மலேசியாவில் ஒர்க் பண்ணி அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊரில் நம்ம மண்ணில் நம்ம விடக்கூடிய நம்ம சுவாசித்த காற்றுக்கும் நம்ம தாங்கின பூமிக்கும் ஒரு நன்றி கடனை வந்து திரும்ப செலுத்தணும். நம்ம சுவாசிக்கிற காற்று கடன் வாங்கியிருக்கோம். சாப்பிட்ற உணவுமே கடை. நாளைக்கு இந்த தலைமுறை இல்லை, இதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்புகள் நம்மளுக்கு இருக்குது. ஸோ குழந்தைங்க ரொம்ப குட்டி குழந்தைங்க, அவங்களுக்காக அப்சர்வ் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஆனால் பார்க்க அந்த பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து அதை புரிஞ்சு இந்த குழந்தைங்களுக்கு வந்து இயற்கையோடு எப்படி வாழ கற்றுக் கொடுக்கணும், தன்னம்பிக்கையோடு வாழ எப்படி பிள்ளைங்களை வளர்க்கணுன்றதை சொல்லிக் கொடுப்போம். ஸோ மரம்ன்றது ஒரு வரம். நம்முடைய பூமிக்கும் நம்ம மனித குலத்துக்கும் மட்டும் கிடையாது, நம்ம கண்ணுக்கு தெரியாத அனைத்து ஜீவராசிகளுக்குமே ஒரு அற்புதமான வரம் அது. அந்த மரங்களை வெட்டுறதை வந்து முடிஞ்ச வரைக்கும் தடுக்க பாருங்கள். முடிஞ்சால் மரம் நட முடியவில்லைன்றா கூட நீங்கள் 3 துளசி செடியோ, உங்களுக்கு நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், இடமே இல்லாமல் இருக்கலாம், அதிகமான செலவுகள் கிடையாது. எங்கள் கடைக்கு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு இலவச மரக்கன்றுகள் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் ஒரு 4 லட்சம் மரக்கன்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. செடி தண்ணியில் மட்டும் வளரல, எங்களுடைய வேர்வையிலையும் ரத்தத்துலையும் உருவாக்குற மரங்களை தான் இன்றைக்கும் நாங்கள் தரப்போகிறோம். ஸோ அதை பாதுகாப்பாக வளர்த்து பிள்ளைங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுங்க. அந்த மரங்கள் பூக்கும்போது, அதுலேருந்து காய்கள் வரும்போது அதில் ஒரு வெற்றியை பார்க்க முடியும். குழந்தைங்க ஒரு சக்ஸஸ் பண்ணதாக, அச்சீவ் பண்ணதாக நினைப்பாங்க. பிஞ்சு வயசில் இந்த குழந்தைங்க இந்த பசுமையை வந்து தொட்டு வளரும் பொழுது அந்த குழந்தைங்களுடைய சிந்தனையும் ஒரு சக்ஸஸாக நல்லா ஆக முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையோடு வளருவாங்கன்னு நம்பி தான் இந்த மரக்கன்றுகளை கொடுக்குறேன். இந்த மரக்கன்றுகளை நல்லா பாதுகாப்பாக வளர்ப்பீங்களா? குழந்தைங்களா மரங்களை வளர்த்துருவீங்களா? வளர்த்துலாம்ல? ஓகே. யாருக்கெல்லாம் அப்துல் கலாம் ஐயாவை தெரியும்? அப்துல் கலாம் யாருன்னு தெரியுங்களா? தெரியுமா? அவர் ஒரு சயின்டிஸ்ட். ஓகே, சயின்டிஸ்ட்னா ராக்கெட் மேலே விட்டுருக்காங்க. நம்ம நாட்டுக்காக ரொம்ப ப்ரௌடான மனிதர் அவர். அது மட்டும் கிடையாது, நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க. அவங்க என்ன விரும்பினாங்கன்னா, ஆசைப்பட்டாங்கன்னா, நாளைய தலைமுறை பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து இந்தியா வளரும் இந்தியா, வளர்ந்த இந்தியா 2020 வல்லரசு நாடுன்னு சொல்லிட்டு போனாங்க. அதை தாண்டி என்ன விஷயம் சொன்னாங்கன்னா, மரக்கன்றுகள் நட சொன்னாங்க. ஸோ அவர் சொன்ன விஷயத்தை இன்றைக்கி ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? நம் பிறப்பிற்கு நம்மை தாங்கிய இந்த பூமிக்கு ஆளுக்கு 5 மரங்கள் நட்டு இந்த புவியை குளிர செய்வோம். கட்டாயம் எல்லாரும் கை நீட்டி ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. மரம் நடணும், 5 மரம் நடணும், இல்லைன்னா 5 செடியாவது வீட்டில் வளர்க்கணும். ஓகே.